எனக்கு தான் ரொம்ப வேத்து கொட்டும். என்னைய விட ஒருத்தர் வேத்து கொட்டுறத நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். எனக்கு நான் வெயிலே பார்க்க மாட்டேன். ஆமா. ஏன்னா கால் டாக்ஸிக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அது. அது கிலோமீட்டர் பேஸில் இது பண்ணுவாங்க, கம்மியாக இருக்கும்போது. நம்ம அப்படி இல்லை, ஃபிக்ஸடாக லோக்கல் ஸ்டேஜில் இருந்து ஆரம்பிப்போம். அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. டூரிஸ்ட் டாக்ஸி இந்த தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. கார்பரேட் டாக்ஸி நிறைய வளர்ந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் டாக்ஸி வந்து இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இந்த ஒரு தொழில் வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சார் என் பேர் பினு. நான் டாக்ஸி ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஆக்சுவலாக நான் இது பண்ணுறதில்ல. ஆனால் இந்த ஸ்டாண்டில் நான் மெம்பராக இருக்கேன். இந்த டாக்ஸி ஸ்டாண்ட் வந்து 27 இயர்ஸாக இருக்குது. நாங்கள் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண செட்டில் இருந்து பாருங்கள், எங்களுக்கு வயசு ஆகிடுச்சு. நாங்கள் சின்ன பசங்களாக ஆரம்பித்தோம். அப்போது நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு போயிட்டேன். ஆனால் நான் இதிலே இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் அப்டேட்டடாக இருக்கேன் நான் இந்த டாக்ஸிக்கில். இது எங்கே இடங்க சார்? இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த இடம் ஃபஸ்ட்டு மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்தில் ஜிஹெச்சுக்கு காம்பவுண்டை ஒட்டி இருக்கிற இடம். இது மெயின் ரோட்டில் இருக்கிற இடம். நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஆக்சுவலாக ஒரு லாரி கீழே நின்னதுன்னா அந்த லாரி மேலே கேபின்லேருந்து இந்த ரோட்டுக்கு நடந்து போகலாம். அவ்வளோ பள்ளமாக இருந்தது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு இங்கே வண்டியெலாம் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் சுற்று வட்டாரத்தில் தெரிஞ்சவங்க வீடு இது மாதிரி உடைக்கிறது இதெல்லாத்தையும் குப்பையாக கொண்டு வந்து போடுறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்கள இங்கே போட சொல்லிவிட்டு டெய்லி நைட்டு இதை வந்து நாங்கள் மட்டம் பண்ணி இதை ஒரு ஸ்டாண்டாக நாங்கள் அப்போ மாற்றினோம். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி அந்த பள்ளத்தில் தான் நாங்களும் நிறுத்திட்டு இருந்தோம். எங்கள் சங்கத்தில் இங்கே 24 வண்டி இருக்குது இந்த ஸ்டாண்டில். வெளியில் போயிடும், மேக்ஸிமம் வண்டிங்க வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு 6 வண்டி 7 வண்டி ரெகுலராக பார்க்கலாம். மற்றபடி டர்னுக்கு வர்றது 24 வண்டி வரும். கார்பரேட் டாக்ஸி நிறுவனம்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களோட தொழில் வந்து எப்படி போயிட்டுருக்கு? முழுசாகவே முடங்கிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு லோக்கல் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் போனால் அவங்க ஒரு சார்ஜஸ் போடுறாங்கன்னா ஒரு 200 250 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். எங்களுக்கு நாங்கள் மினிமமே ஒரு 350 400 தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் பப்ளிக்கு என்ன ஒரு விஷயம் தெரியறதில்ல அப்படின்னா, அவங்க ஒன் வே தான். நம்ம வந்து அதுக்கப்புறம் அதே ஏரியாவிலேருந்து நாங்கள் திரும்ப ட்ரிப் எடுக்க மாட்டோம். நாங்கள் ரிட்டன் இங்கே தான் வருவோம். அவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணி மீண்டும் அவங்களுக்கு கால் சென்டர் கனெக்ட் ஆகி அவங்களோட டர்ன் பேசிஸில் அவங்களுக்கு திரும்ப ட்ரிப்பு கிடைக்கும்போது ரிட்டன் அதே ரேட்டுக்கு வருவாங்க அவங்க. இப்போ நம்ம போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு 350 கிடைக்குதுன்னா அவங்க போயிட்டு வரும்போது அவங்களுக்கு 500 கிடைக்கும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. அதே போல் இப்போ போகிற கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வெயிட்டிங் சார்ஜஸ் அதிகம் கால் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும். நம்ம அப்படி இல்லை. இப்போ போயிட்டு ரிட்டன் வர மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்க, நாங்கள் ரிட்டன் வர மாட்டோம். ½ hour 1 hour அதெல்லாம் நாங்கள் வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். அது பெரிய விஷயமா நாங்கள் இது பண்ண மாட்டோம். பழக்க வழக்கத்தை பொறுத்து நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணுறதுனால நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் தான் வருவோம். ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அவங்க டோட்டலி கார்பரேட்டட், அவ்வளோதான். அதுதான் விஷயம். எவ்ரிதிங் வில் பி த பிஸ்னஸ் ஃபார் தெம். அதுதான் அவங்களோட விஷயமே. எதை தொட்டாலும் அங்கே மீட்ரு ஓடும். மீட்ரு இங்கே ஸ்டார்ட் ஆகி நீங்கள் ரிட்டன் வீட்டில் வந்து இறங்குற வரைக்கும் மீட்ரு நிற்காது. வெயிட்டிங்க்குனாலும் மீட்ரு தான், ரன்னிங் ஹவர்ஸ்னாலும் மீட்டர் தான். சரி, எங்களுது அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லேயே தான் எல்லாமே போகும். எல்லா விஷயத்தையும் நியாயமாக நம்ம பேசி முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனை காட்டிடுவாங்க, முடிஞ்சு போய் பில்லில் முடிச்சிடுவாங்க அவங்க. இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். சரி, இப்போ சார் இப்படி வந்துருங்க, இங்கே வந்துருங்க. அவர் கூட வாங்க. சரிங்க, காட்டுவார் பயந்துட்டாரு அவர். அப்படிதான். இல்லை, இப்போ கார் வந்து என்ன ரேட்டில் நீங்கள் வாங்குறீங்க? உங்களோட வாடகைக்கு வந்து நீங்கள் கொடுறதுக்கு என்ன ரேட்டில் சார் நீங்கள் கார்லாம் வாங்குறீங்க? சார் முன்ன மாதிரி இப்போல்லாம் புது வண்டி எடுத்து அதுக்கு செலவு பண்ணி டியூ கட்டுற சூழ்நிலைகள் இப்போ குறைஞ்சிட்டு வருது. காரணம் என்னென்னா, டியூ கட்டி நம்மளோட சம்பளமும் ஒரு நாள் சம்பளமும் எடுக்கிற அளவுக்கான ஓட்டம் இன்றைக்கி இல்லை. இப்போது ஒரு முகூர்த்த நாளாக இருந்தால் வண்டி ஓடும். அஃபிஷியலாக எடுக்கக்கூடியவங்க, ரெகுலராக எடுக்கக்கூடியவங்க எடுப்பாங்க. எல்லா நாட்களும் வண்டி ஓடாது. அப்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் நமக்கு வருமானம் இருந்தால் நம்ம ஒரு 500 ரூபாய் நம்ம சம்பளத்துக்கு எடுத்துக்கலாம், 500 ரூபாய் டியூ கட்டுறதுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தவிர்த்து தொடர்ச்சியாக வரக்கூடிய இன்சூரன்ஸு, வண்டி மெயின்டெனன்ஸு, ஆயில் சர்வீசஸ் இதெல்லாம் இருக்குது. இது போக இனி அடுத்த பெரிய பாரமும் இருக்குது. இப்போ நமக்கு டோல்கேட்டு ஃபாஸ்டாக் போட்டே ஆகணும். அதுவும் நம்ம பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த பிரச்சனையெல்லாம் யோசிக்கும் போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மினிமமாக ஓடினாலும், செலவு போக 1000 ரூபாய் ஓடினாலும் நமக்கு பத்தாது. இந்த சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. ஒரு புது வண்டி எடுத்தால் கண்டிப்பாக குறைஞ்சது இன்றைக்கி ஒரு 13,500 ரூபாய்க்கு மேலே தான் டியூ ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும்போது நீங்கள் அதை 15 நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். அப்படி பார்த்தாலே ஒரு 500 ரூபாய் தான் நமக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு. இந்த 500 ரூபாய் வச்சு இன்றைக்கி சர்வைவ் பண்ண முடியுமா ஒரு ஃபேமிலி? ஆனாலும் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இதை விட்டு வெளியில் போக முடியாது. நமக்கு வேறு எதுவுமே தெரியாது. இதில் கால் வச்சிட்டோன்னா இது மாத்திரம் தான் நமக்கு தெரியும். நம்ம வெளி விஷயங்கள் போகிறதுக்கு வாய்ப்பே வராது.
இதில் விழுந்ததுதாங்கிற மாதிரி தான் வண்டி தொழில். அதனால அன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக கிடைக்குது, ஆனால் செலவினம் அதை விட ஒரு 40% அதிகமாக போச்சுங்கிறதுனால கண்டிப்பாக இது ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் பேர் பண்ணுறது கஷ்டம்தான். கண்டிப்பாக கஷ்டத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் டூர் ட்ரிப் அடிப்பீங்க? இதுதான் சார் மேட்டுப்பாளையத்தோட ஸ்பெஷல். நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவோம், எவ்வளோ லாங் கூப்பிட்டாலும் வருவோம், ஹில்ஸ் ஆனாலும் வருவோம். டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் வைஸாக ஒரு 500-600 கிலோமீட்டர்னாலும் நின்ன இடத்துல இருந்து அப்படியே கிளம்புவோம். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோன்னு கூட சொல்ல மாட்டோம். ஒரு செட் ட்ரெஸ் எப்பயும் வண்டியில் இருக்கும். ஏன்னா நம்ம டூரிஸ்ட் ஏரியா ஸ்பாட்டடாக இருக்கிறதுனால பொதுவாக இங்கேருந்து மேக்ஸிமம் எங்கேருந்து வேணாலும் கூப்பிடுவாங்க. அதனால கூப்பிட்டா உடனே இங்கேருந்து கிளம்பக்கூடிய அளவில் தான் நம்ம ஆளுங்க இங்கே எப்பயுமே ரெடியாக இருப்பாங்க. வண்டிங்களும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இங்கே மேட்டுப்பாளையத்தில் இருக்கும். இப்போ ஊட்டிக்கு போகிறதுனா நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க சார்? சார் இப்போ மினிமம் 2000 போனால் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஒரு சில நேரம் வண்டி ஒரு 2 நாள் ஓடலை அப்படின்னா அது ஒரு 1800 நாங்களே கம்மி பண்ணிடுவோம். வேறு வழி இல்லை. நின்றுட்டு இருக்கிறத விட அந்த ஒரு நாள் பிரயோஜனம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிடுவோம். அவ்வளோ ட்ராப்புக்கு சின்ன வண்டியாக இருந்தால். பெரிய வண்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 2500 ரேஞ்ச் வரைக்கும் வரும். அதுலேயும் ஒரு 200 கன்சிடரபிள் தான். வண்டி மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி சார் நீங்கள் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ரெகுலராக பக்காவாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம பொதுவாக ஒன்று கோயம்புத்தூர், ஊட்டியை நம்பி தான் நம்ம இங்கே பழப்பு பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஊட்டிக்கு ஏறணும் அப்படின்னா அந்தளவுக்கு பக்கா கண்டிஷனில் இருந்தால் மாத்திரம் தான் வண்டி மேலே ஏறும். முதல் விஷயம். கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஒன்று ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு இப்படி பேசஞ்சர்ஸ் எடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு சடனாக இங்கேருந்து அவங்க போகும்போது வண்டி இடையில பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய கஷ்டம். நம்ம அதை அனுமதிக்கிறது இல்லை. அதனால நம்ம கடன் வாங்கி போட்டாலும் சரி வண்டியை கண்டிப்பாக பக்கா கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுவோம். பார்க்கறதுக்கு வண்டி ஓல்டு மாடலாக இருக்கலாம், மாடல் மட்டும்தான் ஓல்டு, கண்டிஷன் எப்பயுமே நியூ தான் கண்டிப்பாக வச்சுருப்போம். இந்த மேட்டுப்பாளையத்துடைய ஒரு சாராம்சம் என்ன, இதனுடைய ஸ்பெஷல் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்கள் சார். சார் மேட்டுப்பாளையம் கண்டிப்பாக ஊட்டி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே மேட்டுப்பாளையம் தெரியும், முதல் விஷயம். ரெண்டாவது மேட்டுப்பாளையம் ரொம்ப பழமையான ஊர். மேட்டுப்பாளையத்துக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் கல்ச்சர் இருக்குது. மற்ற ஊர்களில் இந்த எல்லோரும் உழைப்பாளிக தான், இருந்தாலும் மேட்டுப்பாளையத்தோட உழைப்பு வந்து டைமிங் போட்டு அந்த காலத்துலேருந்தே உழைச்சவங்க தான். யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது இங்கே. பொதுவாக இன்னொன்று மேட்டுப்பாளையத்தில் நிறைய ரிச்சான ஆட்கள் இருக்காங்க. அவங்க ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தான் மேட்டுப்பாளையம். காரணம் என்னென்னா பிஸ்னஸ் ஓரியன்ட். சின்ன விஷயம் காய்கறியில் ஆரம்பிக்கிறது தான். அது மாதிரி ஒவ்வொரு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னாலும் கண்டிப்பாக மேட்டுப்பாளையத்தில் அதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இது இருக்கீங்க தொழில் அப்படிங்கிற இதில். இன்னொன்று இந்த பழமையான ஊர் அப்படிங்கிறதுனால பத்ரகாளியம்மன் கோவில் இந்த மாதிரி விசேஷமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தென் திருப்பதியெல்லாம் வந்தது லேட்டானாலும் இன்றைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு அடையாளமாக மாறி இருக்குது தென் திருப்பதிங்கிறதெல்லாம். இன்னொன்று பிரிட்ஜஸ், இங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் 1-2 இப்போ அழிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த டிராஃபிக்கு அது பத்தாது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அழிச்சிட்டு கொஞ்சம் பெரிய பிரிட்ஜஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த அன்னிபாலம்னு சொல்கிறது ஆனிஸ் பிரிட்ஜு, தூரிப்பாலம் இங்கே சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளக்காரங்காலத்தில் போட்டது. அதுக்கு பக்கத்தில் இருந்த அந்த செங்கல்ல கட்டி இருந்த தொங்கு பாலம்லாம் ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ அதை வந்து அங்கே வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. அது ஆக்சுவலாக வெறுமனே பார்க்குறதுக்கு மட்டும் தானே இருக்குது அப்படிங்கிறதுனால பக்கத்தில் பெருசு பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஸ்பெஷலாக மேட்டுப்பாளையத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்து மேட்டுப்பாளையத்துக்குலேருந்து தான் பவானி ஆறு ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக வர்றது மலையிலேருந்து அப்படியெல்லாம் இருந்தாலும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து போகிறது மாதிரி தான் பவானி ஆறு எல்லாருக்குமே தெரியும். பவானி ஆறு ஒரு ஸ்பெஷல் தான் மேட்டுப்பாளையத்தில். இல்லை சார், எனக்கு தான் ரொம்ப வேத்து கொட்டும். என்னையை விட ஒருத்தர் வேத்து கொட்டுறதை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். எனக்கு நான் வெயிலே பார்க்க மாட்டேன். சார் ஓகே சார், நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து எங்கே இருக்குங்க? ஜிஹெச் முன்னாடி தானா? ஜிஹெச்சோட வாசல் தான் ஸ்டாண்டு. ஓகே, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இருந்தாலும் கொடுத்துருங்க. யாராவது தேவைப்படுறவங்க கால் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். சொல்லுங்கள் சார். 8144-006-006. இது ஆக்சுவலாக என்னோட நம்பரு. நான் மோஸ்ட்லி இங்கே எல்லாருக்கும் போதும். நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இங்கே கார் ஓட்டுறதில்ல, நான் ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து யார் கூப்பிட்டாங்கனாலும் அதை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு அடுத்தடுத்த வண்டிகளுக்கு நான் வாடகை கொடுப்பேன். இங்கே கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் அனுப்புவேன் நான். அதனால் என் நம்பர் நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஆம்புலன்ஸ்னா தனியாக ப்ரைவசியாக ஓட்டிகிட்டு இருக்கீங்களா? நான் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கேன். முடிச்சுட்டு அது ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியுமா? பண்ணலாம். ஓகே ஓகே, சரிங்க சார், நன்றி சார், வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கால் டாக்ஸி எப்படி வந்து ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.